ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட கரண்ட் எனர்ஜி செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, Justice, okay. Queen of Pentacles, Queen of Wands, Six of Wands, Ace of Cups, okay. Knight of Wands. Queen of Swords, Ace of Swords, Queen of Cups, King of Swords, Two of Pentacles, Page of Wands. So, bottom of the deck, Empress. Okay. Inner voice. Participation. Rebel. Lovers, completion, politics, dream, burden, integration, moment to moment, ordinaries, creativity, aloneness. Okay, thank you news. ஓகே, தென் இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் லவ் பண்ணுற போஸ்டோட கரண்ட் எனர்ஜி என்ன செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்ட்லேஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னெக்ட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, தென் இப்போ நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பக்கம் டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாம். இல்லைங்க, அது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் மனசில் ஆகலையா இருக்கும், ஒரு எண்டிங்லேயோ இல்லைங்க ஒரு செப்ரேஷன்லேயோ உங்களுக்கு மனசில் ஆகிருக்கலாம். எஸ், இந்த ஒரு பர்சனோட ஆல்ரெடி இந்த பர்சனோட கேரக்டர் பார்த்திங்கன்னா செல்ஃபிஷ் ஆகும், டாக்ஸிக் ஆகும். பட் இந்த ஒரு பர்சன் சிரித்து கழித்து அவங்களை ஏமாற்றிட்டோன்னு நம்ம சொல்லலாம். இல்லைங்க, இந்த ஒரு பர்சன் என்ன சொல்கிறது, மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டுன்னு நம்ம சொல்லலாம். உங்களை கனெக்ஷனில் நிற்க வச்சுட்டுன்னு சொல்லலாம், அடிக்ட் ஆக்கி வச்சுட்டுன்னு சொல்லலாம், அட்டாச்ட் ஆக்க வச்சுட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இவரை ஸ்டார்டிங்கில் உங்களை பார்த்து பேசி பழகி ஆசை வார்த்தைகள் பேசி ரொம்ப கேர் பண்ணுற மாதிரி, ரொம்ப லவ் பண்ணுற மாதிரி இவரை காட்டி இவர் உங்களை ஒரு பக்கம் அடிக்ட் ஆக்கி வச்சுட்டு உண்டு. ஓகே, ஏன்னா இவருக்கு ஆக்சுவலி இவங்க கூட ஒரு எமோஷ்னல் கனெக்ஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. சோல் இது ஒரு பாண்டிங். மேபி ஸ்டார்டிங்கில் இவருக்கு சோல் லெவல் கனெக்ஷன் இவருக்கு மனசிலாகாட்டாலும்
സംതിങ് റോങ് സ്പെഷ്യൽ இந்த ஒரு പേഴ്സൺ கூட എനിക്ക് ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு மட்டும் இவருக்கு മനസ്സിലായിട്ടുണ്ട്. ഓക്കെ. അപ്പോൾ ഇവർ உங்களை இவரோட லைஃப்பில் கொண்டு வைக்கணும் இல்லைங்க ஸ்டே பண்ணி வைக்கணும்னு இவர் முடிவு பண்ணிட்டு. ஸோ அதனால் ஸ்டார்டிங்கில் இவர் ஆசை வார்த்தை பேசியோ இல்லை ரொம்ப கேர் பண்ணிக்கிற மாதிரியோ ரொம்ப லவ் பண்ணுற மாதிரியோ இவர் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி உங்களை இவங்க உங்கள் பக்கத்தில் வச்சுட்டு. ஓகே. பட் இங்கே தான் நமக்கு இது இருக்குது. ஏன்னா என்றைக்கு நீங்கள் இவங்களுக்கு ரொம்ப அட்டாச்ட் ஆகிட்டுண்டோ அடிக்ட் ஆகிட்டுண்டோ ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் வந்து இல்லாமல் ஆகிட்டுண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே. ஒரு ஸ்டெபிலிட்டியோ ஒரு கமிட்மெண்ட்டோ ஒரு கிளாரிட்டியோ இல்லைங்க படிப்படியாக நீங்கள் ரொம்ப அட்டாச்ட் ஆனதும் நீங்கள் ரொம்ப அடிக்ட் ஆனதும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கேரிங்காக இருக்கட்டும் லவ்வாக இருக்கட்டும் அதெல்லாம் குறைஞ்சிட்டு. ஓகே. அதெல்லாம் அந்த ஒரு பர்சன் காட்டிகிட்டே நம்ம சொல்லலாம். ஒரு கட்டத்தில் இந்த பர்சன் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணிட்டு இல்லை ஸ்டார்டிங்கில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணிட்டு அதுக்கு காரணம் என்னென்னா உங்களை ஸ்டே பண்ணி வைக்கணும் கண்டிஷனில் அவரோட லைஃப்பில் ஸ்டே பண்ணி வைக்கணும். ஓகே. நீங்கள் இவருக்கு லைஃப்பில் எப்போவுமே நீங்கள் நிற்கணும்னு இவர் வந்து ஸ்டார்டிங்கில் கொடுத்துட்டு. பட் நீங்கள் ரொம்ப அட்டாச்ட் ஆனது நீ ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட மனசில் ஒரு தாட் வந்துட்டு இனி இவங்க நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க லைஃப் லாங் நமக்கு ஒரு அடிமை தான் நம்ம இல்லைங்க இவங்க லைஃப் இல்லை அந்த ஒரு தாட்டில் வரக்கூடிய டைமில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கேரிங் லவ் எல்லாம் இந்த பர்சன் ஸ்டாப் பண்ணிட்டு. ஸோ அதனால் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷனை வந்துட்டு நம்ம சொல்லலாம். பக்கம் டாக்ஸிக்கான ஒரு கேரக்டருங்கிறது உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் மனசில் ஆகலையாக இருக்கலாம். பட் போக 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 இவரோட கேரக்டர் வச்சு நீங்கள் மனசில் ஆக்கிவிட்டு பக்கம் டாக்ஸிக் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு டாக்ஸிக் தென் இந்த பர்சனோட கேரக்டர் ஒரு டாக்ஸிக். ஒரு டைலாக் ஒன்று நல்ல பாம்புக்கு பாலும் முட்டையும் கொடுத்து வளர்த்த கதை மாதிரியாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் காட்டின விதம் இவர் நல்ல பாம்புங்கிறது லாஸ்ட் எண்டிங்கில் தான் உங்களுக்கு மனசிலாயிட்டு. ஓகே. பக்கம் டாக்ஸிக்கிடும். ஓகே. தென் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏகப்பட்ட மைண்ட் கேம் கழிச்சிட்டு சீட்டிங் பண்ணிட்டு இவரோட ட்ரூ முகத்தை காட்டிகிட்டே நம்ம சொல்லலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இவரோட உண்மையான ஒரு முகங்கிறது உங்களுக்கு லாஸ்ட் எண்டிங்கில் தான் மனசில் ஆகிட்டு. ஓகே. பட் வெளியே எல்லாருக்கும் முன்னாடி சிரித்து கழித்து நான் ரொம்ப நல்லவன் இந்த மாதிரி யாருமே இந்த உலகத்தில் இல்லை அந்த மாதிரி காட்டிக்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே. தென் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு எப்போ ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா எப்போ நீங்கள் இவருக்கு அடிக்ட் ஆகி அட்டாச்ட் ஆகி என்ன சொல்கிறது இனிமேல் இவர் இல்லை என் லைஃப் இல்லைன்னு ஒரு தாட்டுக்கு நீங்கள் என்றைக்கு வந்துட்டுண்டோ ஸோ அன்றைக்கி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக்கிறது ஸ்டாப் ஆகிட்டு. ஓகே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப அட்டாச்ட் ஆனதும் ரொம்ப அடிக்ட் ஆனதும் ரொம்ப அவைலபிள் ஆனதும் இவரோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா உனக்கு எனக்கு செட் ஆகாது நான் எங்கேயோ நீ எங்கேயோ. ஓகே. ஏன்னா எனர்ஜெட்டிக்கலி நீங்கள் லோ ஆகிட்டுல உனக்கு எனக்கும் செட் ஆகாது நீ எப்பவும் அங்கே வா இங்கே வா பேசணும் பழகணும் எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது என்னோட எனர்ஜி வேறு எனக்கு சம்பாதிக்கணும் லைஃப்பில் க்ரோ ஆகணும் செட் ஆகாது நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு எண்டிங்கில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் விட்டுட்டு. ஓகே. இல்லைங்க சடன் இல்லைங்க இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பேலன்ஸ் இல்லாமல் சடனாக ஒரு செப்பரேஷன் வந்துட்டு உண்டு நீங்களும் இவங்களும் செப்பரேட் ஆகிறது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகிட்டு உண்டு அதனால் செப்பரேஷன் ஆகிட்டு. கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் செப்பரேஷனில் தான் போயிட்டுருக்கு ஒரு நோ கான்டெக்ட் சுச்சுவேஷனில் போயிட்டுருக்குது இல்லைங்க ஒரு பிளாக்கிங் சுச்சுவேஷனில் போயிட்டுருக்குது அது ஷியோர். ஓகே. ஒரு பக்கம் இது டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் டாக்ஸிக்காக இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப் அவங்கள இஞ்சி க்ரோ பண்ணிட்டு. சப்கோர்ஸ் ஒரு டைம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப கனெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு மைண்டில் ஒரு தாட் வந்துட்டு நான் ஸ்டக் ஆகிட்டு என் லைஃப் முடிஞ்சு போச்சு நான் இவங்ககிட்ட ரொம்ப அடிக்ட் ஆகி போயிட்டேன் ரொம்ப அட்டாச்ட் ஆகி போயிட்டேன் என்னால் இதுலேருந்து வெளியே வரவே முடியாது என் லைஃப் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு என்னை ரொம்ப ஹர்ட் ஆக்கிட்டான் நான் ரொம்ப லோ ஆகிட்டேன் எமோஷ்னலி நான் ரொம்ப அடிக்ட் ஆகி போயிட்டேன் அட்டாச் ஆகிட்டு போயிட்டேன் என்னால் இதுலேருந்து வரவே முடியாத ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் நின்றுட்டு பல நாட்கள் நீங்கள் நின்றுட்டு என்னால் இதுலேருந்து வெளியே வரவே முடியலை என்னால் இந்த ஒரு பர்சனை மறக்கவும் முடியல இந்த ஒரு பர்சன் இல்லாத ஒரு லைஃப்பை என்னால் அது யோசித்து பார்க்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி டாக்ஸிக்கு ரிலேஷன்ஷிப்பும் ஆல்ரெடி டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இங்கே நின்றுட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது என்னால் இதுலேருந்து வெளியே வரவும் முடியாது ஒரு பர்சன் இல்லைங்க என்னால் ஜீவிக்கவே முடியாது நீங்கள் எத்தனையோ நாட்கள் நீங்கள் டவுன் ஆகி போயிருக்கலாம். ஓகே. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் கிடச்சிருக்கலாம் செல்ஃப் லவ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் திரும்பி கிடைக்கும் செல்ஃப் லவ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் விட்டுட்டு போனவங்க உங்கள் லைஃப்பில் ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க இல்லைங்க யூனிவர்ஸ் உங்களுக்கு செல்ஃப் லவ் பண்ணுறதுக்கான ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு எது மூலமாக இந்த மாதிரி டேரோட்லேயும் இல்லைங்க எது ஒரு நபர் மூலமே உங்களுக்கு கொடுத்துட்டு.
ஓகே. ஸோ நீங்க நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டுண்டு, எமோஷனலி நீங்க லோ ஆயிட்டுண்டு. அ ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரஷன்ல நீங்க ரொம்ப ஹைல போயிட்டுண்டு. உங்களோட கண்ட்ரோல் உங்ககிட்ட இல்லாத ரீதிக்கு நீங்க போயிட்டுண்டு, கஷ்டப்பட்டுண்டு இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க. ஓகே. பட் நான் செல்ஃப் லவ் நீங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டுண்டு. ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னதான் ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன்ல போனாலும், நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல போனாலும், இந்த ஒரு பர்சன் இஞ்சி இஞ்சி இஞ்சா அவங்கள நோட் பண்றாங்க நம்ம சொல்லலாம். ஏன்னா, இவருக்கு ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. மேபி அது என்ன கனெக்ஷன் இவரால புரிஞ்சுக்க முடியலையா இருக்கலாம். ஆம், பட் ஒரு இந்த ஒரு பர்சன என் லைஃப்ல இக்னோர் பண்ண முடியாது. இல்லைங்க இந்த ஒரு பர்சன நீங்கி வைக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆனனால, என்னதான் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல வந்தாலும், ஒரு செப்பரேஷன்ல வந்தாலும், இந்த ஒரு பர்சன் உங்கள பத்தி அடிக்கடி யாருக்கு உங்கள பத்தி உங்களுக்கே தெரியாம அடிக்கடி இந்த ஒரு பர்சன் உங்களோட டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே. தென் ஒரு எண்டிங்கில இவருக்கு മനസ്സിലായിട്ടുണ്ട്. நீங்க செல்ஃப் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டுண்டுன்னு இவருக்கு മനസ്സിലായിട്ടുണ്ട്. நீங்க ஹேப்பியா வைக்க படிச்சுட்டுண்டு. நீங்க கெரியர்ல பயங்கரமா க்ரோ பண்றீங்க. ஃபினான்ஷியலி நீங்க ஹைல வந்துட்டுண்டு. ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. கோயிங் வித் ப்ரோ சிச்சுவேஷன். இனி எதுக்கும் ஃபீல் இந்த ஒரு பர்சனை நினைச்சோ, இந்த ரிலேஷன்ஷிப்பை நினைச்சோ நீங்க ஃபீல் பண்ணல. கோயிங் வித் ப்ரோ சிச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேத்த மாரி போகலாம். உங்களுக்கு அது മനസ്സിലായിട്ടുണ്ട്. ஓவர் திங்கிங் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லைஃப்ல தேவையில்லாம நம்ம ஓவர் திங்கிங் பண்ணி அப்படி நடக்குமா? இப்படி நடக்குமா? நம்ம ஓவர் திங்கிங் பண்ணிட்டு தான் மிச்சமே தவிர அங்கே எதுவும் நடக்க போறது கிடையாது. நான் பல பேர் அப்படிதான் லைஃப்ல உட்காந்து ஓவர் திங்கிங் பண்ணிட்டே இருப்பீங்க. ஃப்யூச்சர் நினைச்சு அப்படி நடந்துரும், இப்படி நடந்துரும். லாஸ்ட்டு சொல்லப்போனால் எதுவுமே நடக்காது. ஓகே. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓவர் திங்கிங் பண்ணாதுங்க. ஓவர் திங்கிங் வந்து ஒரு ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஓவர் திங்கிங் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வைப்ரேஷன் லோ ஆக்கிடும். என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் திரும்பி வரதை பற்றி நீங்கள் இப்போ ஓவர் திங்கிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மைண்டு சொல்லவும் வரமாட்டான், ஒரு மைண்டு சொல்லவும் வரும், ஒரு மைண்டு சொல்ல இவனுக்காகவா நீ வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஸோ உங்களை கொலாப்ஸ் பண்ணிவிடும், உங்களை வந்து ஸ்ட்ரெஸ் ஆக்கி விடும். ஸோ எதுக்கு ஓவர் திங்கிங் பண்ணுறீங்க? நீங்கள் ஓவர் திங்கிங் நீங்கள் பண்ணுறதா மிச்சமே தவிர இங்கே எதுவும் நடக்க போகிறது கிடையாது. ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் நீங்கள் வாழுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எழும்பிட்டோம். யூனிவர்ஸுக்கு ஒரு கிராட்டிடியூட் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி பீஸ்ஃபுல்லாக நான் காலையில் எழும்பிட்டேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா இந்த நாட்கள் நம்ம எவ்வளோ ஹாப்பியாக நம்ம வீட்டில் உட்காந்து தூங்கி எழும்புறோம். எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கலாம், எத்தனையோ பேர் காட்டுக்குள்ளே கிடக்கலாம். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஹாப்பியாக வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக தூங்கி எழும்புறோம். ஓகே. ஸோ யூனிவர்ஸுக்கு ஒரு கிராட்டிடியூட் சொல்லுங்கள். நான் உயிரோட தான் இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன்னு ஒரு கிராட்டிடியூட் சொல்லிவிட்டு அந்த டே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் உங்கள் மைண்டை கொண்டு வாங்க. சரி, ஓகே, நம்ம என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி ஹாப்பியாக வைக்க நம்மளை படிப்போம். இன்றைக்கி ஒரு நாள் நம்ம இன்றைக்கி உயிரோடு இருக்கோம். இதுதான் நமக்கு நிஜம். ஸோ இந்த நாளை எப்படி அடித்து பொழிச்சு என்ஜாய் பண்ணலாம். இந்த ஒரு நாளுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே. இன்றைக்கி உங்களால் ஹாப்பியாக வைக்க முடியும் அப்படின்னா ஷோராக இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் ஹாப்பியாக கொண்டு போகிறீங்க, அடித்து பொழிச்சு. நீங்கள் ஒரு காலையில் எழும்புறது ஒரு முடிவு எடுங்க. இன்றைக்கி நம்ம எதையும் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது. இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி நம்ம அடித்து பொழிச்சு லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். இன்றைக்கி எவ்வளோ தூரம் நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியும் அவ்வளோ தூரம் ஹாப்பியாக நம்ம இருக்கணும்னு ஒரு விஷயத்த மைண்டில் கொண்டு வாங்க. ஸோ என்னை பொறுத்த பண்ணி இன்றைக்கி உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படின்னா ஷோராக உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியும். ஷோராக உங்களால் லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை ஹாப்பியாக இருக்க முடியும். ஞானிஸாக இருக்கட்டும், புத்தர்ஸாக இருக்கட்டும், சித்தர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் வாழக்கூடிய கேரக்டர்ஸ். ஸோ அதனால தான் அவங்க லைஃப்பில் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நானுமே என் லைஃப்பில் எதையுமே நான் நினைக்கிறது கிடையாது. ஸோ இன்றைக்கி நான் என்ன ட்ரெஸ் போடலாம், 4 மணிக்கு என்ன பண்ணலாம், 3 மணிக்கு என்ன பண்ணலாம். ஸோ இன்றைக்கி ஒரு நாளை பற்றி மட்டும் தான் என் லைஃப்பில் நான் திங்க் பண்ணுவேன். வேறு எதுவும் நாளைக்கு இவரோட இருந்தால் நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ ஏன்னா நம்ம நாளைக்கு பற்றி நம்ம திங்க் பண்ணணும். இன்றைக்கி நமக்கு லைஃப் வீணாகி போய்டும். இன்றைக்கி நம்ம ஹாப்பியாக இருக்க மாட்டோம். ஸோ ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் நீங்கள் வாழ ஆரம்பிங்க. உங்களுக்கு லைஃப் வைஸ் சொர்க்கம் மாதிரி ஃபீல் ஆகும். கரண்ட் சிச்சுவேஷன் நீங்கள் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் கோயிங் வித் ப்ரோ சிச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பை நினச்சி நீங்கள் பல நாட்கள் ஓவர் திங்கிங் பண்ணியிருக்கலாம். ஒன்றும் நடந்துட்டுல. இந்த ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு க்ரோ இல்லை, இந்த ஒரு போஸ்டரோட சைட்லேயும் ஒரு க்ரோ இல்லை. ஸோ அப்போ நீங்கள் ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வந்துட்டு நம்ம ஓவர் திங்கிங் பண்ணுறதா மிச்சம் இங்கே ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது.
ஸோ நம்ம சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போவோம். இப்போ எனக்கு நோ கான்டாக்டா ஓகே, நான் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணுறேன். அவன் என்னைக்கு என் லைஃப்பில் இனி ரிட்டர்ன் ஆகி வரணும் கடந்து வரணும் அன்றைக்கி நான் அவனை பற்றி திங்க் பண்ணுறேன். என் லைஃப்பில் இனி வருவானா வரமாட்டான்னு கூட தெரியாது. அவர் நினச்சி நான் ஓவர் திங்கிங் பண்ணி நம்ம லைஃப்பை நம்ம ஸ்ட்ரெஸ் ஆக்கி டிப்ரெஷன் ஆக்கி நம்ம லைஃப்பை எதுக்கு அழிக்க போகிறோம்? வரட்டும், பார்த்துக்கலாம். அவன் என் லைஃப் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கட்டும், அவனை பற்றி நான் யோசிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக நான் சொன்னால இவங்க உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணுறாங்கன்னு சொன்னால, ஸோ இந்த ஒரு நீங்கள் இப்போ ஹை வைப்ரேஷனில் இருக்கிறது, செல்ஃப் லவ் பண்ணுறது அதே வரைக்கும் மனசில் ஆகிட்டு உண்டு. ஓகே, நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண இவருக்கு இருந்த ஒரே ஒரு தாட் என்ன தெரியுமா? ஒன்றும் யோசிக்காமல் உடனே உங்ககிட்ட மறுபடியும் வரணும்னு இவருக்கு ஒரு தாட் வந்துட்டு. மேபி இவர் ஃபேமிலி, ஸோ மேபி இவங்க 2 பேருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். 2 பேருக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், ஃபினான்ஷியலி டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், காஸ்ட் ரிலீஜன் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், மேரிட்டல் அஃபேரான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஸோ உங்கள் 2 பேருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் மனசிலாக்கின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கண்ணை மூடிட்டு ஒன்றும் யோசிக்காம பக்கத்தில் போய் நின்னா என்ன? ஏன்னா நம்ம செல்ஃப் லவ் பண்ணும்போது அட்ராக்ட் ஆகிட்டு இருந்த ஒரு பர்சன். நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணாத வரைக்கும் இந்த ஒரு பர்சன் உங்களை நீங்கள் கடந்து வரவும் மாட்டாங்க, உங்களை திரும்பி பார்க்க போகிறதும் கிடையாது. நீங்கள் உங்களில் ஃபோக்கஸ் ஆகுங்க, உங்களை அலைன் ஆகுங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா வேர்ல்டு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். உங்களுக்கு நீங்களே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இந்த உலகத்தில் உங்களுக்கு எவனும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறதில்ல. உங்களை நினச்சிட்டு நீங்கள் லவ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட் பர்சன் உங்களை லவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு நீங்கள் உங்களை லவ் பண்ணாமல் அடுத்தவனை போய் லவ் பண்ணிகிட்டு இருந்தால் உங்களை யாரை லவ் பண்ண போகிறா? உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்க, எல்லோரும் உங்களை லவ் பண்ணுவாங்க. அதுதான் செல்ஃப் லவ். ஓகே, ஸோ நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண இந்த ஒரு பர்சன் அட்ராக்ட் ஆகிட்டு உண்டு. இவ்வளோ எப்படி ஹாப்பியாக இருக்க முடியுது? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கொடுத்த லவ்ங்கிறது ஒரு அன்கண்டிஷனல், ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்நேகமாக கொடுத்துட்டு. இந்த ஒரு பர்சன் எத்தனையோ வாட்டி உங்களை ஹர்ட் ஆக்கினாலும், எத்தனையோ வாட்டி உங்களை டிப்ரெஷனில் கொண்டு வந்து விட்டாலும், நீங்கள் மறுபடியும் நீங்கள் மன்னிச்சு நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு உண்டு. அப்போ இவரோட மைண்டில் நீங்கள் ஏன்னா திருதன உலகம் அழிஞ்சு போயிடும் அந்த ஒரு தாட்டில் இருந்துட்டு. அப்போ இங்கே நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்தோன்னே இவருக்கு ஒன்றும் யோசிக்காமல் உங்கள் பக்கத்தில் ஓடி வந்தா என்ன? எந்த சுச்சுவேஷனாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், சொசைட்டியாக இருக்கட்டும், இவர் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் கட்டுப்பட்டு இருந்தால் கூட எல்லா கட்டையும் உடைச்சிட்டு நீங்கள் தான் உலகம்னு வந்துடும் இவருக்கு ஒரு தாட் வந்துட்டு. ஓகே, பட் இங்கே சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. ஓகே, இவருக்கு ஒரு பக்கம் பயம் வந்துட்டு. டோட்டலாக சொல்லப்போனால் இந்த ஒரு செப்பரேஷனில் இவருக்கு வந்து லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. மேபி இவர் வெளியே காட்டிக்கலாம். ஓகே, ஃபேமிலி கூட அடித்து பிடிச்சி என்ஜாய் பண்ணுற மாதிரியோ, தேர்ட் பார்ட்டி கூட அடித்து பிடிச்சி என்ஜாய் பண்ணுற மாதிரியோ, என் லைஃப் ஸ்மூத் கோயினாக போதுன்னு வெளியே காட்டிக்கலாம். பட் ஓப்பனாக சொல்ல போனால் இவரோட லைஃப் ஒரு பேலன்ஸில் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஏதோ காலையில் எழும்பிட்டோம், வேலைக்கு போகிறோம், சாப்பிட்றோம், உறங்குறோம், கடமைக்கு தான் இவங்க லைஃப் போயிட்டே இருக்கே தவிர ஒரு ஸ்மூத் கோயினோ ஒரு ஹாப்பினஸோ இவரோட லைஃப்பில் இல்லைன்னு நம்ம சொல்லலாம், ஷோராக சொல்லலாம். பட் வெளியே எப்படி வேணாலும் காட்டிக்கலாம் இல்லை, அதுதான் ஓகே. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு செப்பரேஷனில் இவருக்கு மனசிலான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாழை மரத்தை பார்த்துருக்கிறீங்களா? வாழையை வெட்ட வாழை குறுத்து வரும் பார்த்துருக்கிறீங்களா? அதே மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு போஸ்ட் உங்களை வேண்டாம்னு வைக்க இவருக்கு எங்கேருந்து ஸ்நேகம் வரும்னு தெரில. இவருக்கு மறுபடியும் உங்கள் தாட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, மறுபடியும் உங்கள் ஃபீலிங்ஸ் எமோஷனெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கே தவிர டிக்ரீஸ் ஆகிட்டே இல்லை. இது என்னடா ரிலேஷன்ஷிப்பு? இவர் ஆக்சுவலி நான் எத்தனை தூரம் இந்த ரிலேஷன்ஷிப்பை வேண்டாம், இந்த ஒரு பர்சன் வேண்டாம், இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், எத்தனையோ தூரம் நான் வச்சாலும் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து ஓடவும் முடியல, ஒளியவும் முடியல. எனக்கு மறுபடியும் எங்கேருந்து ஸ்நேகம் வரனே தெரில. இப்போ நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டு உண்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ரெண்டோட வைப்ரேஷனை சொல்லிட்டேன். கரண்ட் சுச்சுவேஷனில் இவரோட வைப்ரேஷன் என்னென்னா, இவரை கரண்ட் சுச்சுவேஷனில் ரூடாக நிற்கிறாரு. ஓகே, இவரோட வெளியே இவரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதம் என்ன அப்படின்னா, மாமாவில் எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை, எமோஷனும் இல்லை, நீ செல்ஃப் லவ் பண்ணுறது என்ன எந்த ஒரு பாதிக்கவும் செய்யாது, நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ, நீ யாரை வேணாலும் பார்த்துக்கோ, நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் என்னை ஹர்ட் ஆக்காது, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நீ என் லைஃப்பில் முதல் தேவையில்லை, நீ இல்லாட்ட இதெல்லாம் அடித்து பொழிச்சு லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியும். இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனாக இருக்கட்டும், இந்த ஒரு செப்பரேஷனாக இருக்கட்டும், அது என்ன இஞ்சி அளவு கூட பாதிக்கலை.
இதுதான் இவரோட அவுட்டர் எனர்ஜி. ஓகே. இன்னர் எனர்ஜி என்னன்னு கேட்டிங்க அப்படின்னு நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறதை நினச்சி ஒவ்வொரு நிமிஷமும் ஹர்ட் ஆகிட்டுண்டு. என்னடா இவங்க ஹாப்பியாக இருக்காங்க, நம்ம இல்லாட்டாலும் ஹாப்பியாக இருக்காங்க, அப்போ நம்ம இல்லைங்க இன்னொருத்தர் சூஸ் பண்ணிடுவாங்களோ. ஓகே. நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறது இவரை இஞ்சி ஹர்ட் ஆக்கிட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர் வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு பவுண்டரி செட் பண்ணதுக்கான ஒரு ரீசன் இருந்தது. இவர் ஆக்சுவலி ஒரு பவுண்டரியாக செட் பண்ணி வச்சுட்டு உண்டு உங்ககிட்ட. எனக்கு இப்போ மேலே ஃபீலிங்ஸ் இல்லை, எமோஷன்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, நீ இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை, நீ என் லைஃப்பில் அந்தளவுக்கு வேல்யூவும் இல்லை, இம்பார்ட்டன்ஸும் இல்லை, வேற ஒரு பவுண்டரியாக செட் பண்ணி வச்சுட்டு. காரணம் என்ன அப்படி கேட்டிங்கன்னா, கரண்ட் சுச்சுவேஷனில் இவங்க லைஃப்பில் கஷ்டப்படுறது, இவங்க படுற வலி வேதனை எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. ஸோ அதனால் எங்கள் ஆள் எல்லாம் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு வெளியே வந்து ஒரு போல்டு ஆட்டிடியூடாக நான் ஹாப்பியாக இருக்கேன். யாருக்கு நஷ்டம்? நான் இல்லைங்க, உனக்கு தான் நஷ்டம். ஓகே, அது வெளியே காட்டிக்கிறாங்க. பட் அப்படியெல்லாம் கிடையாது. உள்ளுக்குள்ளே அனாதை ஆகிட்டு நம்ம சொல்லலாம். சரி, இந்த கார்டு பாருங்கள். ஒருத்தர் கம்பு பிடிச்சிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கான்ல, அதுதான் இவரோட சுச்சுவேஷன். என்ன அனாதையாக்கிட்டு போயிட்டா, என்ன ஒத்தைக்கு விட்டுட்டு போயிட்டா, என்னை வந்து கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டா, எப்போ போனாலும் ஓடி ஓடி வருவாள், இப்போ என்ன ஒரேடியாக விட்டுட்டு போயிட்டா. மேபி நீங்கள் ஸ்டார்டிங்கில் பிஹேவ் பண்ணதை வச்சு இந்த ஒரு பர்சன் நினச்சிட்டு உண்டு கடைசி வரைக்கும் இவங்க நம்ம காலையில் தான், கடைசி வரைக்கும் நம்ம இல்லைங்க, இவங்களால் வாழவே முடியும்னு ஒரு தோட்டு வச்சுட்டு. இப்போ இவர் மனசில் இருக்கிற விஷயம் இப்படி என்ன ஈவே இருக்கும், மனசாட்சி இல்லாமல் என்ன ஒத்தைக்கு விட்டுட்டு போயிட்டாலே. அவர் ஆக்சுவலி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கலாம், ஃபோர்த் பார்ட்டி சுச்சுவேஷன், என்ன சுச்சுவேஷன் இருக்கலாம். பட் இவர் எமோஷனலி ஒரு ஒத்தைக்கு நான் ஒரு அனாதையாகும். இப்போ நம்ம லைஃப்பில் ஊர் நம்மளை சுற்றி ஊர் இருக்குது, உலகம் இருக்குது, மக்கள் இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம ஆத்மார்த்தமாக லவ் பண்ணுற ஒரு பர்சன் இல்லைன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு அனாதை மாதிரி ஒரு ஃபீல் ஆகும்ல. ஸோ அதே மாதிரி தான் இவருக்கு ஒரு அனாதை மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஓகே. ஓகே. பட் இவர் என்ன அப்படின்னா, இவர் ஆக்சுவலி இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் ஹர்ட் ஆகிட்டு உண்டு. இப்போவும் நிற்கிறதவ ஈகோலேயே நிற்கிறாங்க. ஓகே. ஈகோ பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு பர்சனாக இருக்கலாம், சைலண்ட் கேரக்டராக இருக்கலாம், ஃபேஸ் பார்த்து ஒன்று கண்டுபிடிக்க முடியாத கேரக்டராக இருக்கலாம், பக்கா கிரிமினலாக இருக்கலாம். பட் இவரோட சுச்சுவேஷன் இதுதான். என்ன ஒத்தைக்கு விட்டுட்டு போயிட்டாலே நான் கஷ்டப்படுறேனே, இவ இப்படி ஹாப்பியாக இருக்கலே, இவ இப்படி ஹாப்பியாக இருக்கா, வேறு யாராவது லைஃப்பில் என்ட்ரு ஆகிட்டாங்களா, இல்லைங்க இவளுக்கு ஃப்ளோட் பண்ணுறதுக்கும் டேட் பண்ணுறதுக்கு வேறு யாரை கிடச்சிட்டாங்களா, அதனால தான் இந்த செப்பரேஷன் இவ ஹாப்பியாக இருக்கா, இல்லைங்க இந்த செப்பரேஷனை நம்ம இல்லாத நினச்சி இவளுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்காதா, ஒரு ஏக்கம் இருக்காதா, இவளால் மட்டும் எப்படி ஹாப்பியாக இருக்க முடியுது. இருந்தாலும் ஆளை தோற்று போனது உங்களுக்கு தெரியக்கூடாதுல்ல. ஆக்சுவலாக ஆளை ஹர்ட் ஆகிட்டு தோத்துட்டு உண்டு, அது தெரியக்கூடாதுல்ல. அதனால ஆள் கரண்ட் சுச்சுவேஷன் மீசையை முறுக்கிட்டு நான் இப்படியாக அப்படியாக எனக்கு ஒன்றும் இல்லை காட்டிக்கலாம். பட் இன்னொரு இதுதான் ஓகே. தென் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னால நீங்கள் இஞ்சா சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. ஒரு டைமில் இந்த ரிலேஷன்ஷிப் இல்லைங்க, என்னால் உயிர் வாழ முடியாது, இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வரவே முடியாதுன்னு ஒரு தோட்டை நீங்கள் எடுத்துகிட்டு உண்டு. தென் உங்களுக்கு அதுக்கப்புறம் யூனிவர்ஸாக இருக்கலாம், இல்லைங்க ஏதோ ஒரு கைடன்ஸாக இருக்கலாம், உங்களை செல்ஃப் லவ் பண்ண வச்சுட்டு உண்டு. தென் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டு. நம்ம லைஃப்பில் வரவனும் போகிறவனும் ஈஸியாக வந்து ஹர்ட் ஆக்கிட்டு போகிறான், ஈஸியாக நம்மளை டவுன் ஆக்கிட்டு போகிறான், நம்மளை லோ ஆக்கிட்டு போகிறான். ஸோ நம்ம லைஃப்பில் ஒரு அவேர்னஸோடு இருக்கணும். வரவன் போகிறவன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் லைஃப்பில் ஒருத்தன் வர்றான், ஓகே, அவனவங்க ஹார்ட்டுக்குள்ளே கொண்டு வைக்கிறது யாரோட தப்பு? உங்கள் தப்பு தானே. வரவனையும் போகிறவனையும் நம்பி நம்ம ஹார்ட்டுக்குள்ளே வச்சு லாஸ்ட்டு அவனை நம்மளே நம்பி நம்மளே ஏமாந்து நம்ம லோ பண்ணிகிட்ருக்கோம், நம்ம டவுன் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஒரு அவேர்னஸுக்கு வந்துட்டு உண்டு. நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டு உண்டு. இனி என் லைஃப்பில் எவனும் சும்மா எல்லாம் வரக்கூடாது. சும்மா வர்றது, சும்மா பேசுறது, சும்மா மயங்கிறது, சும்மா நம்மளை அப்படியே கஷ்டப்படுத்திட்டு ஓடிட்டு வாருங்க. ஸோ அதனால நம்ம தான் கஷ்டப்பட போகிறோம். ஒரு அவேர்னஸுக்கு நீங்கள் ஒரு விழிப்புணர்வுக்கு நீங்கள் வந்துட்டு உண்டு. காரணம் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு என் லைஃப்பில் இனி வரதாந்த ஒரு ஸ்டெபிலிட்டியோட வா, ஒரு கிளாரிட்டியோட, ஒரு கமிட்மெண்ட்டோட வா. இல்லைங்க நான் உங்கள் நான் ட்ரஸ்ட் பண்ண போகிறதே கிடையாது. ஓகே. ஏன்னா நீ வருவேன், ஒரு மெசேஜ் பண்ணுவேன், ஒரு கால் பண்ணுவேன், மறுபடியும் ஒரு ஹோப் தருவேன், நான் மறுபடியும் உன்னை ட்ரஸ்ட் பண்ணணும், மறுபடியும் அதே லூப்பு தானே ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சக்ஸஸ் ஒரு க்ரோ இல்லைல்ல. இனி நான் அவனை நம்ப போகிறது கிடையாது. பவுண்ட்ரி நீங்கள் இந்த ஒரு போர்ஷன் உங்கள் லைஃப்பில் என்ட்ராகாத அளவுக்கு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டு நீங்கள். ஏன்னா இவனை ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, இவனை நம்ம பார்க்கணும், இல்லைங்க இவங்க கூட பேசணும், அந்த தாட்ஸ் நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கும். நம்ம அதை நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணணும், நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகணும், நம்ம டிப்ரெஷன் ஆகும். என்னத்துக்கு நம்ம எதுக்கு டவுன் பண்ணிக்க போகிறோம்? நீங்கள் ஒரு ஹெல்த்தி பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டு.
உங்கள் லைஃப்பில் அவ்வளோவா சீக்கிரம் யாரும் என்ட்ராகாத அளவுக்கு நீங்கள் நிற்கிறீங்க நம்ம சொல்லலாம். ஓகே. இனிமேல் இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ராகதா இருந்தால் ஒரு ஜஸ்டிஸ் இல்லைங்க, ஒரு கிளாரிட்டி, ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லைங்க வேண்டாம். எனக்கு இப்போ தேவை இவனோட காதலும் இவனோட ஃபீலிங்ஸும் இவனோட மயக்கமும் இல்லை. எனக்கான ஒரு ஜஸ்டிஸ், நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பட்ட வலியும் வேதனைக்கான ஒரு ஜஸ்டிஸ் இல்லைங்க, எனக்கான ஒரு கிளாரிட்டி, அதுதான் இப்போ நீங்கள் நிற்கிறீங்க. அது இவருக்கு മനസ്സിലായിട്ടുണ്ട്. எஸ், அப்போஸ் இருக்கிற பர்சன் டோட்டலி சேஞ்ச் ஆகிட்டு. முன்னாடி மாதிரி ஃபீலிங்ஸ்லேயும் எமோஷனலையும் பயங்கர கேரக்டர் இவங்க இல்லை. இவங்க கட் அண்ட் ரைட்டாக நிற்கிறாங்க, ரூடாக நிற்கிறாங்க, ஏதோ ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக நிற்கிறாங்க, இல்லைங்க ஏதோ ஒரு கிளாரிட்டிக்காக நிற்கிறாங்க. அது நீங்கள் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி உங்களோட பிஹேவியர் இவருக்கு அது മനസ്സിലായിട്ടുണ്ട്. ஓகே. ஸோ இவருக்கு மைண்டில் கிளாரிட்டி கொடுக்கணும் ஒரு தாட் வந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, மேபி உங்களுக்கு ஒரு டைம் ஃபீல் ஆகிருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் நிற்கிற டைமில் எத்தனையோ வாட்டி நான் என்னோடய லவ்வை புரிய வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ எஃபோர்ட் கொடுத்தேன். நான் டயர்டாகி போயிட்டேன். என்னோடய ஃபீலிங்ஸ் எமோஷனை புரிய வைக்க என்னெல்லாமோ உண்மையான காதலை புரிய வைக்க ட்ரை பண்ணேன். பட் டோட்லி நான் டயர்டாகி போயிட்டேன். கடைசி வரைக்கும் அவனுக்கு அது புரியாமலே போயிடுச்சு நீங்கள் நினைக்கலாம். டோன்ட் வரி, அப்படி இல்லை. கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனும் மேனிஃபெஸ்டோ டெக்னிக்கோ இல்லைங்க, ஆக்சுவலி ப்ரேயருங்கிறது ஒரு பெரிய லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆகும். ப்ரேயரை தாண்டி ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த வேர்ல்டில் கிடையாது. ஏன்னா நம்ம ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. நம்மளோட ப்ரேயர் உடனே ஒர்க் ஆகணும்னு இல்லை, அது ஒர்க் ஆகும். ஓகே. இன்றைக்கி ப்ரேயர் பண்ணிட்டு இன்றைக்கி ஒர்க் ஆகும்னு நினைக்காதுங்க. ப்ரே கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருங்க, அது ஒர்க் ஆகும். ஏன்னா நமக்கு அவனண்டு இங்கே ஊரனும் அசையாது. ஓகே. யூனிவர்ஸ் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு டைம் வச்சுருப்பாங்க. ஓகே. கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன சொல்கிறது, இந்த நீங்கள் பண்ணுற ஒரு ப்ரேயராக இருக்கலாம், இல்லைங்க நீங்கள் பண்ணுற இன்னர் ஒர்க்ஸாக இருக்கலாம், மெடிடேஷனாக இருக்கலாம், அது இங்கே நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இந்த ஒரு பர்சனோட சைடில் நமக்கு சேஞ்சஸ் தெரியுது, உங்களோட செல்ஃப் லவ்வுக்கான ஒரு சேஞ்சஸ் தெரியுது. ஏன்னா இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கரிங் நம்ம சொல்லலாம். இவருக்கு லைஃப்பில் நான் பயங்கர ஈகோஸ்டிக்கான பர்சன், எனக்கு அது இருக்குது இது இருக்குது ஆண் இருக்குன்னு இவர் நிறைய படம் வச்சுருக்கலாம் வெளியே. பட் இவர் ஆக்சுவலி இவரோட லைஃப்பில் இப்போ இவர் இருக்கிற ஒரு வைப்ரேஷன் எனக்கு என்ன அனாதையாக்கிட்டு விட்டு போயிட்டா, என்ன ஒத்தைக்கு விட்டுட்டு போயிட்டா, எல்லாம் இருந்தும் நான் அனாதையாக இருக்கிறேன், அதுதான் இப்போ இவருக்கு ஃபீல் ஆகுது. ஓகே. இன்னொரு விஷயம், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வேணான்னு வைக்க இவருக்கு எங்கேருந்து ஸ்நேகம் வரணும் தெரியல. அந்தளவுக்கு உங்கள் மேலே ஒரு ஸ்நேகம், ஒரு அன்கண்டிஷனல் லவ், ஓவர் ஃப்ளோவிங் ஆஃப் லவ் ஆகும். இவருக்கு உங்கள் கூட ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கரிங் நம்ம நடக்குதுன்னு சொல்லலாம். இவர் எதெல்லாம் உண்மை நம்பினாரோ, இதெல்லாம் கடைசி வரைக்கும் அதெல்லாம் இவருக்கு போய் மேபி இந்த ஒரு பர்சன் உங்களை இக்னோர் பண்ணியிருக்கலாம். எனக்கு ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட், சொசைட்டி தான் இம்பார்ட்டன்ட். எதெல்லாம் இவர் கூட லைஃப் லாங் நிற்கணும்னு நினச்சாங்களோ அதெல்லாம் இவருக்கு லைஃப்பை விட்டு போயிட்டோம். அது மூலமாக இவர் நிறைய லெசன் லேர்ன் போட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் கஷ்டப்பட்டாக ஒவ்வொரு நிமிஷத்தையும் கடந்து போயிட்டுருக்காரு. இவர் செல்ஃப் லவ் பண்ண படிக்கிறார், இவர் ஹாப்பியாக வைக்க படிக்கிறாரு. ஒவ்வொரு நிமிஷத்தையும் இவர் ஒரு அஸ்பெக்டன்ஸ் மோடுக்கு வந்துட்டு. வலி வேதனை எல்லாத்தையும் இவர் அஸ்பெக்ட் பண்ணுறது, உங்களே அஸ்பெக்ட் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு. இவர் மேபி ஸ்டார்டிங் இவர் உங்களை ஒரு அஸ்பெக்டன்ஸ் மோடுக்கு வந்துட்டு இல்லையா இருக்கலாம். பட் இந்த ஒரு செப்பரேஷனில், இந்த ஒரு நோக்கான சுச்சுவேஷனில் இவர் உங்களை அஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகிட்டு. மேபி இந்த ஒரு செப்பரேஷனுங்கிறது உங்களோட வேல்யூ வர்த்து மனசிலாக்கி கொடுக்கறதுக்கு ஒரு செப்பரேஷனாக கூட இருக்கலாம். பட் இவருக்கு மனசில் ஆகிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் இவரோட லைஃப்பில் நீங்கள் எத்தனை மாத்திரம் இம்பார்ட்டன்ட், இவரோட லைஃப்பில் இவரை சுற்றி 1000 கோடி மக்கள் இருக்கட்டும். பட் நீங்கள் ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லும்போது இவரோட ஆத்மா அது ஒரு கம்ப்ளீட் ஆகாது, ஒரு சோல் கனெக்ஷன் ஆகும். மேபி ட்வின் ஃப்ளேம்ஸாக இருக்கலாம், சோல்மேட்ஸாக இருக்கலாம். இவருக்கு அது மனசிலாகிட்டு. இப்படி கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்னு ஒரு தாட் இவரோட மைண்டில் வந்துட்டு. இவர் இந்த செப்பரேஷனில், இந்த ஒரு நோக்கான சுச்சுவேஷனில் இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், நீங்கள் இல்லைங்க இவர் எவ்வளோ போர்டன் ஃபேஸ் பண்ணாங்க, இவங்க லைஃப் எப்படி இருந்துச்சு, ஏன் இவங்க கிட்ட டாக்ஸிக்காக நின்னாங்க, ஏன் இவங்களை விட்டுட்டு போனாங்க. இவர் கிளாரிட்டியோடு தான் உங்கள் லைஃப்பில் என்ட்ராவார். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர் வரக்கூடிய டைமில் இனிமேல் நீங்கள் ஷோராக இவரை ட்ரஸ்ட் பண்ணலாம். ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் இவரை கைட் பண்ணுறது வேறு யாரும் இல்லை, இவரோட சோலை இவரை கைட் பண்ணுது. ஓகே. இந்த ரிலேஷன்ஷிப்பில் மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்கில் இவர் நெகட்டிவான விஷயத்தை மட்டுமே பிடிச்சி நிற்கக்கூடிய கேரக்டராக இருந்தால் கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் இந்த ஒரு பர்சன் அனலைஸ் பண்ணுறாங்க. ஓகே. இந்த ஒரு பர்சனோட சோல் இவருக்கு மனசிலாக்கி கொடுக்குது. இந்த ஒரு பர்சன் இல்லைங்க உங்கள் லைஃப் கம்ப்ளீட் ஆகாது. இந்த ஒரு பர்சனை நீ இக்னோர் பண்ணிடாத, மிஸ் பண்ணிடாத. இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் கட்டாயம் வேணும். கால் பண்ணி மெசேஜ் பண்ணி இந்த ஒரு பர்சனோட சோல் இவரை ட்ரிகர் பண்ணி விடுது, நம்ம சொல்லணும், தூண்டி விடுது. ஓகே.
இவர் ஆக்சுவலி இனிமேல் உங்கள் லைஃப்பில் வரதா இருந்தால் சும்மா எல்லாம் வரமாட்டாங்க. ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட், ஒரு கிளாரிட்டியோட தான் உங்கள் லைஃப்பில் என்ட்ரி கொடுப்பாரு. ஏன்னா இந்த ஒரு செப்பரேஷனில் இவர் மனசிலாகிட்டு உண்டு. இன்னொரு விஷயம், இவர் உங்களை ஷோர் 110% உங்களை சூஸ் பண்ணுவாங்க. இவங்க சூஸ் பண்ணதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, அது இவருக்கு உங்கள் கூட ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. இவருக்கு இந்த வேர்ல்டில் அம்மா இருக்கலாம், அப்பா இருக்கலாம், சொந்த பந்தங்கள் இருக்கலாம். பட் யாரு கூட இவருக்கு ஒரு சோல் கனெக்ஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு இல்லை. யார் இல்லாட்டாலும் இவரால் ஜீவிக்க முடியும். பட் உங்கள் கூட இவருக்கு ஒரு உங்களுக்குள்ள என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். பட் உங்கள் கூட ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. இவருக்கு அது மனசிலாகிட்டு உண்டு. யார் இல்லாட்டாலும் நம்மளால் வாழ முடியும். பட் இந்த ஒரு பர்சன் என்னங்க எனக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. நான் கடைசி வரைக்கும் ஒரு அனாதை மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். இவருக்கு மனசிலாகிட்டு உண்டு. ஓகே, மேபி இது யூனிவர்சல் ஏஞ்சல்ஸ் ப்ரொடெக்ஷன் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். அதனால தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இந்தியா க்ரோ ஆகிட்டு உண்டு. ஓகே, கண்டினியூஸாக நீங்கள் டேரோ கார்ட் பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம், ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம். இந்த ஒரு பர்சன் உங்கள் ட்ரீமில் மேபி கனெக்ட் ஆகலாம். ஏன்னா இந்த பர்சன் உங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷன்லாம் பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க. உங்களோட செல்ஃப் லவ் நீங்கள் எங்களோட சுச்சுவேஷன் ஹாப்பியாக இருக்கிறதுக்காண்டி இவருக்க மைண்டில் தோன்ற விஷயம், இந்த உலகத்தில் எனக்கு ஒன்றும் வேண்டாம், எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் முன்னாடி போய் நின்னா போதும். இவர் என்ன சுச்சுவேஷன் இப்போதைக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும் ஃபேமிலி, சொசைட்டி எல்லா சுச்சுவேஷனும் உங்களுக்காக பிரேக் பண்ணுவாங்க. பட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னோட பேஷன்ஸில் நீங்கள் இருங்க. யூனிவர்ஸுக்கு தெரியும். ஓகே, நமக்கு ஒரு விஷயத்த நம்ம என்ன தான் ப்ரேயர் பண்ணாலும் யூனிவர்ஸுக்கு தெரியும் ஒரு ஆளுக்கு இதை எப்போ கொடுக்கணும், எப்போ கொடுத்தா அது உங்கள் லைஃப்பில் நிற்கும். இப்போ உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு பர்சனை கடந்து வரலன்னா அப்போ அவங்க திருந்தல, அவங்க ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனில் இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. ஓகே, ஸோ அதனால் டைம் கொடுங்க, பேஷன்ஸில் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், செல்ஃப் லவ்வில் நில்லுங்க. ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் நீங்கள் வாழ ட்ரை பண்ணுங்கள். ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை நீங்கள் வாழ ட்ரை பண்ணிட்டாலே உங்களுக்கு ஹாப்பி தான். ஓகே, ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ரீடிங் தான். கிளைம் பண்ணுங்கள். ஓகே, தென் நமக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஓகே, 666 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 666 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக அந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, மேபி ஒரு சிலவங்களுக்கு 33 ஏஜ் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 44 ஏஜ் இருக்கலாம், மேபி நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம், பெயிண்டிங்காக இருக்கலாம், லைக் பண்ணுற பர்சனாக இருக்கலாம், ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய டைமில், ரொம்ப லோ ஆகிற டைமில் பெயிண்டிங் லைக் பண்ணுற பர்சனாக இருக்கலாம், நீங்கள் ட்ரா பண்ணுற பர்சனாக இருக்கலாம். ஓகே, தென் இம்பார்ட்டன்டான மருந்து பார்த்துலாம். ஓகே, ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் டேட்டை பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் மந்த் இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 21 இம்பார்ட்டன்ட், 14 இம்பார்ட்டன்ட், 21 இம்பார்ட்டன்ட், 11 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த நம்பரில் அவங்களுக்கோ டேட் ஆஃப் பர்த்தோ இல்லைங்க ஃபஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ லாஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ இருந்துச்சு அப்படின்னா ஷோராக அந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் கனெக்டட் இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.